ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 16:8 நாம் வாசித்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய செய்தியை தியானிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த கர்த்தாவே ஆராதனையின் காலை வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறீர். நல்ல தெய்வம்ப்பா. அன்றைய ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழகாய் போசிக்கிறீர். உங்கள் வசனத்தினால் எங்களை தேற்றி திடப்படுத்தி ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணி எங்களுக்கு ஜெயம் தந்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து எங்களை நடத்தி வருகிற உங்கள் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவதாக வேதம் சொல்லுகிறது என்றால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துபவராக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, நம்மளை உணர்த்தி திருத்தி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிறவர் என்று நம்ம அதை கேட்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவர் ஏதோ ஒரு குச்சி எடுத்து வேக வேகமாக அடித்து ரெடி பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர் எப்படி நமக்குள்ளே இருந்து இந்த பாவத்தையும் வெளியேற்றி நீதியையும் நியாய தீர்ப்பையும் நமக்குள்ளே வைக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உணர்வு என்பது கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறோம். இந்த உணர்வு என்பது நமக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க, உணர்வு என்பது சரீரத்தில் இருக்கிறதா இல்லை ஆத்துமாவில் இருக்கிறதா? நீங்கள் என்ன சொல்லுங்க? உணர்வு என்பது சரீரத்தில் இருக்கிறதா ஆத்துமாவில் இருக்கிறதா? ஏன்னா மனிதன் வந்து முக்கூர் படைத்தவன், ஆவி ஆத்துமா சரீரம் என்ற 3 நிலை படைத்தவர். அதை ஒரே அவயவமாய் ஒரே நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. சரீரத்தை நாம் பார்க்கிறோம், ஆனால் ஆவியையும் ஆத்துமாவையும் நம்மால் பார்க்க முடியாது. சத்தமாக சொல்லுங்க, ஆவியும் ஆத்துமாவையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள ஆத்துமா இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதனால தான் நீங்கள் உயிரோடவே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா ஆத்துமா எங்கே போகும்னா, ரட்சிக்கப்பட்டிருந்தா இளைப்பாறுகிற இடத்துக்கு போகும். ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது வாதிக்கப்படுகிற இடத்துக்கு போகும். சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உணர்வு என்பது உங்களுக்கு எங்கே இருக்கிறது? சரீரத்தில் இருக்கிறதா ஆத்துமாவில் இருக்கிறதா? சரீரத்தில், ஆத்துமாவில். ஒரு ஆள் ரெண்டுலேயும், ஒரு ஆள் சொல்றது ரெண்டுலேயும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். சரீரத்தில் இருக்கிறதான உணர்வுகள் எது சம்பந்தப்பட்டது பார்க்கலாம். சரீரத்தில் 5 விதமான உணர்வுகள் உண்டு. சரீரத்தில் அது என்ன அப்படின்னா போடுங்க. சரீரத்தில் காணப்படுகிற 5 விதமான உணர்வுகள். 1 பார்த்தல், நுகர்தல், கேட்டல், ருசித்தல், தொடுதல். இது எல்லாமே இது எங்க நாக்கில் இருக்கிற ருசியை உணர்ந்து மூளைக்கு சொல்லிடும். புரியுதா? இப்போ அது போல பார்த்தல், நுகர்தல், கேட்டல், ருசித்தல், அப்புறம் தொடுதல். இது எல்லாத்தின் வழியாகவும் உணர்வை சரீரமானது எங்க அனுப்பிடும்? மூளைக்கு அனுப்பிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க இப்படி இதை வந்து கவனமாக கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ இதன் வழியாக தேவன் உணர்வை கொடுக்க விரும்புகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உணர்வை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இதன் வழியாக தேவன் உணர்வை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எதன் வழியாக? சரீரமாக பார்த்தல், நுகர்தல், கேட்டல், ருசித்தல், தொடுதல். இந்த உணர்வல்ல, இதுவும் ஒரு வகையான உணர்வு தான். ஆனால் இது வந்து மாம்சீகமானது.
ஆத்துமாவில ஒரு 5 குணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கற்பனை, மனசாட்சி, அடுத்து ஞாபகம், அடுத்து காரணம், விருப்பம். என்னது? விருப்பம். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து பேசுவார் அப்படின்னு சொன்னா ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனசாட்சியை அவர் தொடும் பொழுது என்ன அடைகிறோம்னா உணர்வு அடைகிறோம். இது ஆத்துமாவில் உண்டாகிற உணர்வு. சொல்லுங்க, ஆத்துமாவில் உண்டாகிற உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆத்துமா மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆத்துமா உணர்வடைகிறது என்றால் ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனசாட்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனசாட்சி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க மனசாட்சி நல்லா இருக்கா? நல்லா கேளுங்க, மனசாட்சி நல்லா இருக்கா? நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? மனசாட்சி இருக்குதான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க பக்கத்துல இருக்கவங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேளுங்க. அதுதான் கரெக்டான கேள்வி. மனசாட்சி இருக்கா? கேட்டீங்களா? ஜன்னலை பார்த்து கேட்டீங்களா? மனசாட்சி இருக்கா? இந்த மனசாட்சி எங்க இருக்கிறது? ஆத்துமாவில். சொல்லுங்க, ஆத்துமாவில் உள்ள இருக்கு. நமக்கு வெளிப்புறமான நம்முடைய கேட், இப்போ நம்ம சர்ச்சுக்கு வெளிப்புற கேட் எதுங்க? வெளியே இருக்கு பாருங்க, காம்பவுண்ட் வால். அதுக்கு பேர் தான் என்னது? வெளிப்புற கேட். வெளிப்புற வாசல் தான் சரீரத்தில் உண்டாகிற உணர்வு. புரியுதுங்களா? ஆனால் உட்புற வாசல் என்னன்னா மனசாட்சியில் உண்டாகிற உணர்வு. மனசாட்சியில் உண்டாகிற உணர்வு. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா மிக முக்கியமான ஒன்றை பெற்றிருக்கிறது. அதுதான் என்னது? மனசாட்சி. அதான் என்னது? மனசாட்சி. இப்ப இந்த ஆத்துமா ஆவியோடு இணைந்திருந்தால் அவன் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆத்துமா சரீரத்தின் எண்ணங்களோடு இசைந்திருக்கும் என்றால் அவன் மாம்சத்துக்குரியவன். ஆத்துமா ஆவியோடு இணைஞ்சிருந்தா யாரு? ஆவிக்குரியவன். இந்த ஆத்துமா மாம்ச கிரியைகளோடு இணைந்திருந்தால் அவன் யாரு? மாம்சத்துக்குரியவன். இப்ப நீங்க மாம்ச கிறிஸ்தவங்களா ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய, நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரியவங்கன்னு நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா ஆவிக்குரியவங்கன்னு? அல்லேலூயா. ஆவிக்குரியவங்க அப்படின்னா இந்த ஆத்துமாவில் எப்பொழுதும் ஆவியோடு இணைந்து போகிற தன்மை இருக்கணும். இந்த ஆவியில என்ன குணம்லாம் இருக்குதுன்னா ஆராதனை, ஜெபம் எல்லாமே எங்க இருக்கிறது? ஆவியில இருக்குது. இப்ப ஆவியில ஒரு மனிதன் இணைந்திருப்பான் என்றால் அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான்? ஜெபிக்கிறவனா, ஆராதிக்கிறவனா, வேதத்தை வாசிக்கிறவனா இருப்பாங்க. அவங்க தான் யாரு? ஆவிக்குரியவங்க. மாம்சத்துக்குரியவங்க பாருங்க, கண்களின் இச்சை எப்பொழுதும் செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? செல்ல பார்த்துட்டே இருக்கிறது. எனி டைம் எங்க இருக்கிறோம்? செல்லுக்குள்ளேயே. இவங்க யார் அப்படின்னா மாம்ச கிறிஸ்தவங்க. இவங்க யாரு? என்ன வேலை செய்யாது? ஆவி வேலை செய்யாது. மாம்ச கிறிஸ்தவங்க. அப்ப ஆத்துமா ஆவியோடு இணைந்திருந்தால் அவன் ஆவிக்குரியவன். ஆத்துமா மாம்சத்தோடு இணைந்திருந்தால் அவன் யாரு? மாம்சத்துக்குரியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆத்துமா நடுநிலை தன்மை உடையது. இந்த மனசாட்சி இடம் பெற்றிருக்கிற இந்த ஆத்துமா நடுநிலை தன்மை உடையது. இந்த நடுநிலை தன்மையுடைய இந்த ஆத்துமாவுக்குள் இருக்கிற மனசாட்சிக்குள்ள ஊடுருவி சென்று அவனை டியூன் பண்ணுகிற, அவனை உணர்வடைய செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உள்ளான ஆத்துமாவுக்குள்ள உணர்வை கொடுக்கிறவர் தான் யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா,
இது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா? முடியுமா? வெளி கேட்டையே மூடிட்டான், உள்ள கேட்டுக்கு எப்படி உள்ள வர்றது? நம்ம தான் கேட்டையே என்ன பண்ணிட்டான், மூடிட்டோமே. உள்ள இருக்கிற கேட்டை திறந்து எப்படி உள்ள வர்றது? இது சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என் மனசாட்சியை தொட்டு ஆவியானவர் பேசி கரெக்ட் பண்ண, சரி பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க, முடியுமா? முடியும். சரி, ரோமர் 8:14 நம்ம வாசிக்கலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர். கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்படி நடந்து கொண்டா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டாள். இவங்க யாருன்னா ஆவிக்குரியவங்க. இப்ப மாம்சத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதே ரோமர் 8:5 பாருங்க. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எப்படி சிந்திக்கிறாங்களா? மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள். எப்படி மாம்சத்தின்படி சிந்திக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களையே பேசுவான், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவான். இப்ப மேனி சொன்ன மாதிரி, நாம் ஆராதிக்கிறதை, நாம் பாடுகிறதை, நாம் கை தட்டுகிறத 2 பேர் கவனிக்கிறாங்க. ஒருவன் யாரு? ஒருவர் தேவன், இன்னொருவன் பிசாசு. 2 பேர் கவனிக்கிறாங்க. தேவனும் கவனிக்கிறார், பிசாசும் கவனிக்கிறான். ஹல்லேலூயா. அது போல நாம் ஆவிக்குரியவங்களா ஆவிக்குரியவர்களா இல்லையா என்பதை நம்மளை நிறுத்து பார்ப்பதற்கு ஆண்டவர் கவனிக்கிறார். நாம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணி பேசுகிறோமா, இல்ல அவிசுவாசத்தை, இல்ல மாம்ச எண்ணங்களை பேசுகிறோமா என்பதை வச்சே இவங்க ஆவிக்குரியவங்களா இவங்க மாம்சத்துக்குரியவங்களா என்பதை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய தன்மையை பேசுகிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய தன்மையை பேசுகிறான். பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் ஆள் எப்படி, எந்த லிஸ்ட்ல இருக்கிறார், என்ன எண்ணங்களோடு இருக்கிறார். இவர் யாருடைய நபர்? பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறவரா அல்லது பிசாசு ஆளுகை செய்கிற நபரா என்பதை பேச்சில வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம பேசும்போதே பிசாசு கண்டுபிடிச்சிடறான். அப்பா, இந்த ஆள் யாரு? என் அம்மாள். இவன் யாரு? நம்மால். அப்போ பேச்சு தான் என்ன பண்ணுது? வெளியே நம்ம யாருங்கிறத கண்டுபிடிக்குது. ஆகவே நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ஆத்துமாவை ஆவியோடு தொடர்பு படுத்தி வைத்துக் கொள்ளவே நாம் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. ஆவியோடு இணைந்து பயணிக்கிறதையே நாம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும், விரும்பணும். நீங்க ஒரு நாள் தானே, ஒரு 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 கால பொழுது தானே, ஒரு சின்ன 1 மணி நேரம் தானே அப்படின்னு நீங்க எங்கேயாவது மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அங்க வந்துருவான். யாரு? பிசாசு. அப்ப ஆத்துமா ஆவியுடன் செயல்பட தேவன் ஆத்துமாவுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்னா, மனசாட்சியை வச்சிருக்கிறார். இந்த மனசாட்சி எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த மனசாட்சிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அப்பப்ப இந்த மனசாட்சியில ஒரு அலார பெல் அடிக்கும். என்ன அடிக்கும்? நல்லா சொல்லுங்க. எத்தனை பேர் மனசாட்சியில அலார பெல் அடிக்குது? சிலருக்கு பெல்லே அடிக்கிறது இல்லை. அந்த பெல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. பெல் என்ன ஆயிடுச்சு? ஆஃப் பண்ணிட்டாங்க. பெல் என்ன பண்ண மாட்டேங்குது? இப்போ அடிக்க மாட்டேங்குது. அடிச்சா கூட சத்தமும் கேட்க மாட்டேங்குது. சைலண்ட் மூட் ஆயிடுச்சு. என்ன? எது?
எதுப்பா? மனசாட்சி. இப்ப சைலண்ட் மூட்ல இருந்து நம்ம இப்ப என்ன பண்ணணும்? எதுக்கு வரணும்? ரிங் ரிங் வரணும். அலாரத்துக்கு வரணும். ரிங் அடிக்கிற நிலைக்கு வரணும். அப்ப இதை யார் செயல்படுத்துவது? இது யார் செய்வது? இதை தான் யார் செய்ய போறார்னா பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனசாட்சியில யாருக்கெல்லாம் பெல் அடிக்குதோ அவங்க இருதயத்துக்கெல்லாம் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய பெல்லெல்லாம் ஆஃப்ல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? வேலை செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப சூப்பரா வேலை செய்வார். அதனால தான் ஜீசஸ் சொன்னார், அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த மனசாட்சிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த மனசாட்சி அப்பப்போ கண்ணை இப்படி மூடிடும். ஐயோ, மனசாட்சிக்கு என்னது? என்ன பண்ணும்? கண்ணை மூடி. இப்போ நம்மளாம் தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்? கண்ணை அப்பப்போ இந்த சரீர பிரகாரமான கண் இப்படி மூடுது பார்த்தீங்களா? இப்படி சொருகுது. சிலரால் உட்காந்துருக்கவே முடியல. எப்படா இன்னும் 3/4 மணி நேரத்தை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உட்காந்துருக்குறல்ல, அது மாதிரி கண்ணை அப்பப்போ மூடுற மாதிரி இந்த மனசாட்சி அப்பப்போ கண்ணை மூடும். இது யார் பண்ணுற வேலை அப்படின்னா பிசாசு பண்ணுற வேலை. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஹல்லேலூயா. யாருடைய கண்ணு அப்ப மனசாட்சி கண்ணு அப்பப்ப மூடுதுன்னா பிசாசுடைய வஞ்சகத்துக்கு செவி கொடுத்தவங்களுடைய மனசாட்சி அப்பப்ப மூடிடும். பிசாசு அப்பப்ப சொல்லி தருவான், அதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் பண்ணாத, பார்த்தாலும் தான் வேலை அவங்களுக்கு அப்படின்னு எதையோ ஒன்றை சொல்லி வஞ்சித்து ஏமாத்தி கொஞ்சம் நல்லா இருக்கிற மனசாட்சியை கெடுத்து விட்டுருவான். என்ன பண்ணிடுவான்? கெடுத்து விட்டுருவான். கெடுத்து விட்டோன்னே மனசாட்சி என்ன பண்ணுது? கண்ணை மூடிக்குது. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவனா அப்பப்ப கண்ணை திறப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் நமக்கு நல் மனசாட்சி உடையவர்களா நம்ம இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப நல் மனசாட்சி உடைய மனிதனை பிசாசு வஞ்சிக்கும் போது பாவம் செய்ய விரும்புறான். யார் பாவம் செய்ய விரும்புறது? நல் மனசாட்சியை உடையவனை வஞ்சிக்கும் பொழுது. யார் வஞ்சிக்கிறது? பிசாஸ். அதான் நல்லாயிடுச்சுல, இனிமே அங்க போகாட்டி என்ன? புரியுதா உங்களுக்கு? அதான் இப்ப நல்லா இருக்கிறமே, ஜெபம் பண்ணாட்டி என்ன? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நிறைய பேர் சபைக்குள்ள வந்து சத்தியத்தை வாங்காமையே வெளியே போறான் பார்த்தீங்களா? அவன் பிசாசுக்கு என்ன பிரச்சனைனா, பாரு உள்ள போ, எங்க போ, சர்ச்சுக்குள்ள போ, ஃபர்ஸ்ட் ரோவ்லேயே நீ உக்காந்துக்கோ, தப்பு இல்லை. ஆனா எதை மட்டும் உள்ள வாங்காத, சத்தியத்தை மட்டும் உள்ள வாங்காத, ஆமேன் மட்டும் சொல்லாத, கீழ்ப்படுகிறேன்னு மட்டும் சொல்லாத. என்ன பண்ணு? அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே சில மாதிரி எந்திரிச்சு வெளியே வந்துடு அப்படின்னு நிறைய பேர்த்த கூட்டிட்டு வரான் உள்ள. எந்த மாற்றமும் என்ன பண்ண மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. இதே மாதிரி நம்மளை உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போய், உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போய், உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போய், வருஷம் போய் காலம் உருண்டு ஓடி வயசு ஆகி போனா கூட நம்ம கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்னதுன்னா சூடுண்ட மனசாட்சி. அப்பப்ப கண்ணை மூட வைக்கிறது இல்லை, எப்பொழுதுமே கண்ணை மூட வைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு வாரம் தானே கொஞ்சம் தூங்கிட்டு போயிடலாம். இப்படி ஒவ்வொரு வாரமும் தூங்கணும்னு வச்சுக்கோங்க, வருஷம் போயிடும். வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? வராது. வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் கண்ணை மூடுற மாதிரியே ஒரு வருஷமும் கண்ணை மூட வச்சு
ஒரு வருஷம் கண்ணை மூட வச்ச மாதிரியே 10 வருஷமும் கண்ணை மூட வச்சு கழுத்தை அறுத்து எப்படி சபைக்குள்ள வரும்போது இருந்ததோ அந்த ஆத்துமா, அப்படியே 15 வருஷம் ஆனாலும் எனக்கு இன்னும் தலைவலி சரியாகலை, வயிறு வலி சரியாகலை, என் குடும்பத்தில் எந்த மாற்றமும் வரலை, எனக்கு எந்த உயர்வும் என்ன பண்ணல வரல அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்கிறான் பிசாசு. இதுதான் சூடுண்ட மனசாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இவங்க 100 வருஷம் சர்ச்சுக்கு வந்தா கூட இவங்க எந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்? மனசாட்சி என்ன பண்ணிருச்சு, கண்ணை மூடிருச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்க கண்ணை திறக்கணும். உங்க வசனம் பேசும்போது உங்க மனசாட்சிக்குள்ள ஊடுருவி வசனம் வரல, உங்க மனசாட்சியை நீங்க கண்ணை மூட வச்சுட்டா பிசாசு அப்படின்னா நீங்க 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 50 வருஷம் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் இதே நிலைமையில தான் இருப்பீங்களே தவிர ஒரு துளி கூட உங்களுக்குள்ள முன்னேற்றம் வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பிசாசுடைய நோக்கமே அதுதான். உங்களுக்குள்ள மனசாட்சி என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. செத்துறணும் மனசாட்சி. அதுல அவன் ரொம்ப கரெக்டா ஷார்ப்பா வேலை செய்யறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வசனம் பாருங்க, மீண்டும் வாசிக்கிறோம். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவங்க நாளடைவில் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம். அப்ப பின்னாட்கள்ல இப்படியே நம்ம வாழ பழகிட்டோம்னா அப்படியே பாவத்துல நம்ம நினைக்கிறோம், பொய் சொன்னா, திருடுனா, வம்பு பண்ணா, சண்டை போட்டா இதான் பாவம் நினைக்கிறோம். பாவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு லக்கை தவற விடுதல். சத்தமா சொல்லுங்க, பாவம்னா என்ன? லக்கை தவற விடுதல். சங்கீதம் 1 சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் என்ன பண்றாராம், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தருவதுதான் லக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் லக்க பிடிச்சிட்டீங்களா தெரியல. தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டும். பிள்ளைகள் தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய கனியை நீங்கள் தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை நீங்கள் விசாரித்து நீங்கள் நடத்த வேண்டும். அதுதான் தன் காலத்தில் தன் கனியை என்ன பண்ணுது, தருவது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா பிசாசு என்ன செய்ய வைக்கிறான் அப்படின்னா, நீ வா சர்ச்சுக்கு வா, உட்காரு, போ. ஆனா உனக்குள்ளேயும் ஒரு மாற்றமும் வரக்கூடாது, உன் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றமும் வந்துடக்கூடாது. அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துருந்து கண்ணை மூடியே எந்திரிச்சு வெளியே போ. இதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்தா என்ன, வராட்டு என்ன, போயிடலாம், வெளியே ஓடிடலாம். இன்னைக்கு நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து வசனத்தை உள்ள வாங்கி வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தவர் பேசுகிறார். உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் மாற்றம் வரலன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க பேசாம சர்ச்சை விட்டு வெளியே போயிடுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க செவி கொடுத்து சேர்ந்தா கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு வச்சிருக்கிற லக்க நீங்க அடைவீங்க. பாவம் என்றால் என்ன? நீங்க ஜெபிக்க நேரத்தில் ஜெபம் பண்றதுல, செய்ய வேண்டியதை செய்யறதில்ல, ஆராதனைக்கு வந்து ஒழுங்கா இருக்கிறதுல, வர வேண்டிய ஆசீர்வாதம் வர்றதில்ல, லக்கை தவற விடுகிறோம். பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாம தூரத்துல எட்டா கனியாவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப லக்கை தவற விடுகிறது தான் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. லக்கை தவற விட வைப்பது தான் பிசாசுடைய வேலை. அதுதான் பாவம். பாவம்னா என்ன? தேவனோடு இணைந்து இருப்பது தான் என்னது? பாவத்திலிருந்து விலகுவது. அப்ப நம்ம தேவனை விட்டு விலக செய்வது எது? பாவம். பாவம்னா என்ன? நாம் லக்கை தவற விடுதல். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளும் போது, அழைக்கும் போது நமக்காக தேவன் வச்சிருக்கிற திட்டம் என்ன?
உன் மூலமாய் உன்னுடைய குடும்பத்தை, உன் ஜாதியை, உன் சொந்தத்தை, உன்னுடைய உறவுகளை, உன்னுடைய நண்பர்களை, உன் தேசத்தை, நீ இருக்கிற பட்டணத்தை அசைக்கணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்ம தெரிவு செய்கிறார். அதான் லக்கு. அதுதான் தேவன். நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். நீங்க ஒரு கோல் வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த வருஷத்துல வீட்டை கட்டி முடிக்கணும், இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணி முடிக்கணும், இந்த வருஷத்துல இந்த கடனை அடைக்க முடிக்கணும் வச்சிருக்கோமா, இந்த வருஷத்துல இந்த மார்க் வாங்கி பாஸ் பண்ணி நான் நினைக்கிற ஒரு மெடிக்கல் ஷீட் வாங்கிடணும், படிப்பை நம்ம எடுத்துடணும் வச்சிருக்கிறீங்கல்ல. இது மட்டும் உங்களுடைய லக்கா இருக்குல்ல, அது போல கர்த்தருடைய லக்கு, கர்த்தருடைய காரியம். அதுல நாம் லக்கை தவற விடும் பொழுது அங்கதான் நம்ம பாவம் செய்யறோம். அப்ப சபைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து ஆவியானவர் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறாருன்னா, நம்முடைய வேலையை அவருடைய காலத்துல செஞ்சு முடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆனா நம்ம இங்க உள்ள வந்துட்டு என்ன சொல்றோம், குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவனை பார், இவனை பார், அவளை பார், இவளை பார். யாரை பார்க்க வந்தீங்க? ஆண்டவரை பாருங்க. உங்களை அழைத்த தெய்வத்தை பாருங்க. காலத்தை வீணடித்து விட்டு அப்புறமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, கண்ணீர் வடிக்க கூடாது. ஆனால் பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, காலத்தை நீ வீணடி, நீ பின்னாடி உட்கார்ந்து கஷ்டப்படு, கண்ணீர் விடு, நான் பார்த்து என்ன பண்ணணும், சிரிக்கணும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். லக்கை தவற விட வைக்கிறான். நீங்க கவனம், நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். லக்கை தவற விட வைக்கிறான். நீங்க அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அப்ப ஏன் லக்கை தவற விட வைக்கிறான்? நீங்க எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பணி செய்து நீங்க என்ன பண்ணிடணும், தேவனுக்கான உகந்த பாத்திரமா மாறிடணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனா கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார், பிசாசும் அதை செய்ய விடாமல் தடை செய்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமா பிரியமா இருக்கணும். உன்னிடமும் என்னிடமும் தேவன் எதிர்பார்ப்பது என்னன்னா, நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இங்க ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கிட்டி சேரதான் என்ன பண்ணுகிறோம், வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் பிசாசு நம்ம அதை செய்யாதபடி நம்மளை ஒவ்வொரு வாரமும் டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்பாகவே வெளியே அனுப்பிடுறான். ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், எதையுமே கவனிக்காம உட்காண்டிருக்கிறோம். ஒரு சிலர் வேத வசனத்தை அவங்க ஒரு பக்கம் சொன்னால் நம்ம ஒரு பக்கம் எடுத்து புரட்டி உக்காண்டிருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு, இதெல்லாம் பிசாசும் பார்க்குறான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இது பரிசுத்த ஸ்தலம் தான். தேவனுடைய பர்வதத்துக்கு பிசாசு போனான்னா ஆலயத்துக்குள்ளே வரமாட்டான்னு மட்டும் நீங்கள் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கூடாது. இங்கேயும் பிசாசு என்ன பண்ணுவான், வருவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணுவான், பார்ப்பான், கரெக்டாக கேட்ச் பண்ணுவான். பிசாசு மாதிரி உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு நபர் யாரும் கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அப்போ என்ன அப்படின்னா, பிசாசு நம்மளை பாவம் செய்கிற காரியங்களில் நம்மளை விழ தள்ளுவான். உங்களுக்கு பாவம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். லக்கை தவற விடுதல், லக்கை தவற விடுதல். நீங்க தவற விட்டுறீங்க, ஓடி போய் வாங்குற அந்த பரிசை இன்னொருத்த வந்து டக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பாவி எங்க இருந்துடா இவன் வந்தான் சொல்றல, அவன் தான் யாரு, பிசாஸ். நம்ம கைக்கு வர வேண்டிய பரிசை இன்னொருத்தன் கையில வாங்கிறதுக்கு நம்மளை திசை திருப்புறான் பாத்தீங்களா, அவன் தான் என்னது, அவன் தான் யாரு, பிசாஸ். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை ஏன் பாவம் செய்ய வைக்கிறான், எப்படி பாவம் செய்ய தூண்டுவான், எப்படி உருவாக்குவான். நீங்க கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கூட நல்ல சூழலை பிசாசு உருவாக்குறான். ஃபர்ஸ்ட் சூழல், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சூழலை உருவாக்குவான். சூழலை உருவாக்குவான். எப்படி சூழல் அப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் நீட்டா காலையில் நல்ல தலையோட குளிச்சுட்டு வந்திருப்போமா, தலையோட குளிச்சுட்டு வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமைனா வந்து அதனால நல்லா அந்த ஃபேன் கடியில் உட்காந்தா என்ன வருது, இதுதான் சூழல். புரியுதா உங்களுக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபேன் கடியில் உட்கார்ந்த உடனே என்ன வருது, உடம்பு இருக்கிற டயர்டுக்கு அது இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட சேர் மாதிரி ஒரு சேர் கிடச்சிச்சுன்னா செம்மையாக இப்படி சாஞ்சு தூங்குற சூழலை நாங்களே உங்களுக்கு உருவாக்கி கொஞ்ச காலம் கொடுத்தல, அது போல ஒரு சூழலை உருவாக்குவான். அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்தர்ப்பத்தை உருவாக்குவான். எதை செய்வதற்கு,
பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்குவான். ஃபர்ஸ்ட் பாவத்தை எப்படி உங்களுக்குள்ள பிசாசு கொண்டு வர்றான் கவனிங்க. சூழலை உருவாக்குவான். இரண்டாவது சூழல் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, பாவம் செய்யும் மனிதர்களை இணைப்பான். பாவம் செய்யும் மனிதர்களை இணைப்பான். கரெக்டா உங்களுக்கு ஜோடி சேர்ற ஆள் யாரா இருக்குன்னா, நல்ல சினிமா பார்க்குறவன், நல்லா தண்ணி அடிக்கிறவன், நல்ல தம் அடிக்கிறவன், நல்ல ரீல்ஸ் பார்க்குறவன், நல்லா பொய் சொல்றவன், இவனை தான் கொண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா, நண்பர்களா, உறவுகளா அப்படி ஜாயின் பண்ணுவான். இதான் பிசாசுடைய இரண்டாவது தந்திரம். நீங்க அப்படி ஆளோட ஜோடி சேர்ந்த போதே எங்களுக்கு தெரியும் நீயும் உருப்பட மாட்ட. நீ யாரோட ஜோடி சேர்ந்திருக்கிறியோ அப்பயே தெரியும் நீயும் என்ன பண்ண மாட்ட, உருப்பட மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். இதுதான் பிசாசுடைய இரண்டாவது தந்திரம். முதல் தந்திரம் என்ன? பாவம் செய்கிற சூழலை உருவாக்குவான். இரண்டாவது, பாவம் செய்கிற நபர்களை கொண்டு வந்து இணைப்பான். மூன்றாவது, பாவம் தவறல்ல என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை உங்கள் காதுகளில் கேட்க வைப்பான். அவன் சொல்லுவான், பாவம் செய்வது தவறு அல்ல அப்படின்னு சொல்றது உன் காதுல அப்படியே மண்டையில போய் இப்படி சொல்றன்னு ஏறும் பாரு. இதுதான் பிசாசு செய்கிற மூன்றாவது தந்திரம். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டு வந்திருக்குதுன்னா சொல்லாட்டா இருங்க, உங்க மனசாட்சி செத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற நபர்களை இணைப்பான், பாவம் செய்யும் சூழலை உருவாக்குவான், பாவம் தவறில்லை என்று சொல்லுகிற செய்தி உங்கள் காதுகளில் கேட்க வைப்பான். அல்லேலூயா. நான்காவது, பாவம் செய்வதற்கான துணிச்சலை தருவான். இவ்வளவு நாள பயந்து பயந்து இருந்தவன் பேசுற பேச்சு பார்த்தீங்களா, பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ பார், உன்னால முடிஞ்சதை பார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தி சொல்றான் அப்படின்னா அவன் நல்ல நரகத்துக்கு நேரா போய் நேரா நிக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். பாவத்தை இப்படிதான் பிசாசு செய்ய வைப்பான். துணிச்சலா பேசுவான். பேசுறதுக்கே தருவி தருவி பேசின பிள்ளைக இப்ப எப்படி பேசுது? துணிச்சலா. துணிச்சலா பேசும் போதே தெரிஞ்சுக்கலாம் இவன் முக்கா கிணறு தாண்டிட்டான், இன்னும் கிணறு தான் மீதி வச்சிருக்கிறான். இதையும் இவன் என்ன பண்ணுவான்? தாண்டுவான். இதுக்கு மேல ஆண்டவர் தான் இவனை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். ஹல்லேலூயா. அஞ்சாவதா, பாவத்தை செய்ய வைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் பிசாசு பாவத்தை நம்மளை செய்ய வைக்கிறதுக்கான நிலை. பாவம் உள்ளே வந்து விட்டால், பாவம் உள்ளே வந்து விட்டால் கவனிங்க, இதான் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கவனிங்க. பாவம் உள்ளே வந்து விட்டால் என்ன நிலை, என்ன காரணம், என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட், சந்தோஷம் போய்விடும். பாவம் உள்ளே வந்து விட்டால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன போய்விடும்? வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் சண்டை நடக்குது? ஏன் நடக்குது சண்டை? ஏன் நடக்குது? உள்ள வந்த பாவம். முதல்ல அவன் சொல்லுவான், உன்னை கட்டுனதுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயே வேணும். ஏன்? பாவம் உள்ள வந்திருக்கு. உன்னை நீதான்னு தெரிஞ்சிருந்தா, இப்படி ஒரு மனுஷன் நீதான்னு தெரிஞ்சிருந்தா உன்னை சத்தியமா என்ன பண்ணிருக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டான். காரணம் என்ன? அவ்வளவு வெறுப்பை கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள விதைப்பதற்கு காரணம் என்ன? பாவம். எங்கேயோ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட. இப்போ உனக்கு புருஷனை பார்த்தா எப்படி இருக்குது? வெறுப்பா இருக்குது. மனைவியை பார்த்தா எப்படி இருக்குது? வெறுப்பா இருக்குது. சந்தோஷம் போய்விடும், விரக்தி வந்துடும். கவனிங்க, என்ன வரும்? விரக்தி. நான் வாழ்ந்து என்னத்த போய் என்ன பண்ற, ஒரு புள்ள ஒன்று பிறந்துச்சு, வேற வழி இல்லாம வாழ வேண்டியது தான் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். பாவம் உள்ளே வந்தால் முதலாவது போவது என்னது? சந்தோஷம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது என்ன போன? சமாதானம் போய்விடும், வருத்தம் வந்துடும், சமாதானம் போயிடும்.
ஏன்டா வெளியவே சுற்றி திரியிற? ஏங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லைங்க, அதான் வெளியவே சுற்றிட்டு திரியிறேன். சமாதானம் போய்விடும். யார் வந்தா? மாமா மச்சான் வந்தாளா? யார் வந்தா? பாவம் உள்ளே வந்தால் ரெண்டாவது போவது உங்களது என்னது? சமாதானம். நீங்க நினைக்கிறீங்க சமாதானம் போயிருச்சுன்னா அப்புறம் என்ன போகும்? அடுத்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போகும்? மூன்றாவது தூக்கம் போய்விடும். தூக்கம் போய்விடும் பாவம் உள்ளே வந்தால். அடுத்து எல்லாம் குறைவுபடும். நான்காவது என்னது? எல்லாம் குறைவுபடும். வறுமை வந்துடும். எதை போய் திறந்தாலும் வீட்டில் பொருளே இருக்காது. இதை எங்க கடன் வாங்கலான்னு தான் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். வீட்டுக்கு என்ன வரும்? வறுமை வரும், குறைவு வரும், தரித்திரம் வரும். என்ன உள்ள வந்தா? பாவம் உள்ள வந்தா. தொடர்ந்து என் வீட்டில் தரித்திரங்க, தொடர்ந்து என் வீட்டில் கஷ்டங்க அப்படின்னா பாவம் உள்ள இருக்கு. வெளியேத்து, பாவத்தை வெளியேற்று. லக்க தவற விடாது. கர்த்தர் உன்னை எதுக்கென்று அழைச்சாரோ, பிரிச்சாரோ, கூப்பிட்டாரோ, செய்ய சொன்னாரோ அதை செய். வறுமை தானா வெளியே போயிடும். எல்லாம் குறைவுபடும். அஞ்சாவதா என்ன வரும் தெரியுமா? வியாதி வந்து விடும். நீ தூங்காமையே ஆடிட்டு இருந்தீன்னா பிரஷர் என்ன பண்ணும்? ஏறும். சுகர் என்ன பண்ணும்? ஏறும். தூக்கம் போய் வீட்டில் நிம்மதி இழந்து நீங்க இப்படியே கொட்ட கொட்ட முழிச்சிட்டு டெய்லி இப்படியே இருந்தீங்க அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டுரும். என்ன உள்ள வந்தா? பாவம் உள்ள வந்தா. அல்லேலூயா. கடைசியா வந்துடும். மரணம் வந்துவிடும், நித்திய ஜீவன் போய்விடும். இதுதான் பாவத்தின் தன்மை. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? முதலாவது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா கர்த்தர் சூழலை மாற்றுவார். நம்ம அதுக்கு முன்னாடி 3 வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 3 வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 to 4 வரையிலும் நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 to 4 வரையிலும். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீயை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எல்மாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். போதும். இது தாவீதுனுடைய தவறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலனா மறுபடியும் போய் இதே வேத பகுதியை நீங்கள் மறுபடியும் படிங்க. இப்போ பாவம் தாவீது வாழ்க்கையில் வந்து விட்டது. நான் சொன்னேன் முதல்ல பிசாசு என்னத்தை உருவாக்குவான்? சூழலை உருவாக்குவான். ரெண்டாவது என்னத்தை உருவாக்குவான்? பாவம் செய்யும் மனிதர்களை இணைப்பான். மூன்றாவது பாவம் தவறல்ல என்று சொல்லுகிறத சத்தத்தை என்ன பண்ணுவான்? கேட்க பண்ணுவான். நான்காவது பாவம் செய்வதற்கான துணிச்சலை தருவான். பாவம் செய்ய வைப்பான். வச்சாச்சுட்டானா? யாரை வச்சான்? தாவீது. போச்சா? தாவீதுக்கு வந்தது ஆப்பு. இப்ப பாருங்க, தாவீதை தேவன் என்ன பண்ணார்? ஆவியானவர் என்ன பண்ணார்? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் பாவம் செய்த பிற்பாடு தான் பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்தி வித்து அவனை சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. அவன் செய்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனை உணர்த்துகிறார். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நீங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், நீங்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக ஒரு மைனஸ் பாயிண்ட்டுக்கு நீங்க போவதற்கு முன்பாக இப்பொழுதே நீங்கள் தேவனால் எச்சரிக்கப்படுகிறீர்கள்.
அதனால நீங்கள் எச்சரிப்படைந்து அந்த நிலையில் இருந்து கர்த்தரோடு வந்து ஐக்கியமாய் விடுங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களோடு என்னோடு என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க நிற்கிற வழி எங்கே என்பதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்ப ஒரு வருஷம் போயிருச்சு, தாவீது வாழ்க்கையில ஒரு வருஷம் போயிருச்சு. தாவீது ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி சுரமண்டலம் எடுத்து வாசித்து தேவனை பாடி ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன் வாழ்க்கையில இப்ப என்ன வந்துருச்சு? பாவம் உள்ள வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, சங்கீதம் 32 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 1-6 வரலும் தாவீது தன் நிலையை அங்க சொல்லுகிறார். எப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு தாவீது தள்ளப்பட்டதாக சொல்லுகிறார் பாருங்க. 1-6 வரையிலும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதவனை அணுகாது. சரியா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப தாவீதோட மனசுல முதலாவது என்ன போச்சு? சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, தூக்கம் போச்சு, அப்புறம் எல்லாம் குறைவுபட்டாச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் இல்லாமல் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்த ஒரு நபரா இருப்பீங்கன்னா, இயேசு இல்லாமல் வாழ்வது உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். அது போல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. அப்பம் தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம், இயேசு இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. என் சாமர்த்தியத்துல வாழ்றேன், என் கைப்பழத்துல வாழ்றேன், என் சம்பாத்தியத்துல வாழ்றேன், என்னுடைய பணத்துல நான் வாழ்றேன், என் சுகத்துல வாழ்றேன், என் வாலிபத்துல வாழ்றேன்னு முறுக்கு கீது யாரும் பேசிடாதீங்க. நல்லா மாட்டிக்குவீங்க இயேசுகிட்ட. இயேசு இல்லாம என்ன பண்ண முடியாது? சந்தோஷமா வாழ முடியாது. நல்லா கவனம். வாலிப பசங்க, வாலிப தம்பிமார், அப்படியெல்லாம் யார்கிட்டையும் வீர வசனம் கீது ஜீசஸ் கிட்ட பேசிடாதீங்க. எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு விட்டுருவார். முதல்ல என்ன போகும்? சந்தோஷம் போகும். ரெண்டாவது சமாதானம் போகும். போயிடுச்சு, தாவீதுக்கு எல்லாம் போச்சு. இப்ப தூக்கம் போச்சு, அப்புறம் எல்லாம் குறைவுபடுச்சு. அடிச்சு என்ன வந்துருச்சா? வியாதி வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்ததினால் உஷ்ண கால வறட்சி போல வறண்டு போயிற்று. அல்லேலூயா. இப்ப தாவீதை பார்த்தா ஒரு எறும்புரிக்கி மனுஷன் மாதிரி இருக்கிறார். டிபி வந்தவன் மாதிரி இருக்கிறார். யாரு? யாரு? தாவீது. யாருக்காவது டிபி வரணுமா? இயேசுவை விட்டு ஓடினீங்கன்னா டிபி வந்துருதானா? புரியுதா உங்களுக்கு? இயேசு இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் வாங்க முடியாது. இயேசு இருந்தா தான், ஜீசஸ் இருந்தா தான் வாழ்க்கையில் என்னது? சந்தோஷம், சமாதானம், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல நிறைவு, நல்ல சுகம், நித்திய ஜீவன் எல்லாம் என்ன பண்ணும்? கிடைக்கும். இப்போ தாவீது பெரிய ராஜா, நல்ல ஒரு படை வீரன் தான், திறமசாலி தான். பாவம் உள்ள வந்தோன்னே எல்லாம் போச்சு. என்ன சொல்றாரு? அப்பா எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு, நிற்கவே இப்போ எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லைப்பா, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்னத்தை அவர் காரணமா சொல்றாரு பாருங்க. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இப்போ உள்ள தாவீதுடைய உள்ளத்துல என்ன மறைஞ்சிருக்குதுன்னா, அக்கிரமமும் பாவமும் மறைஞ்சிருந்து எலும்பை உருக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் எந்த வடிவத்தில் எப்படி உள்ள வந்தாலும் அது பிசாசு விதைச்சதாச்சா. அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, கடைசியில் நமக்கு வியாதியை கொண்டு வந்து நம்மளை எங்க தள்ளிடணும்? மரணத்துல தள்ளிடணும். இதுதான் அவனுடைய, அவன் கோல், அது அவனுடைய பாயிண்ட். அது புரியுதா உங்களுக்கு? அவனுடைய லக்கு அது. நம்ம அங்கேயா போய் சிக்கணும், நம்ம அங்கேயா போய் மாட்டிக்கிட்டு முழிக்கணும்.
தேவையாது? தேவையில்லையே. அதனால ஆண்டவர் பாருங்க சூழலை மாற்றுவார். இப்ப பாருங்க தாவீது வாழ்க்கையில சூழல் மாறி போச்சு. நல்ல ராஜாவா நல்ல மெத்தையில படுத்து தூங்குன தாவீதுக்கு சூழல் என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. யாராவது தாவீதை தடி எடுத்து அடிச்சாங்களா? யார் அடிச்சது? யார் அடிச்சது இப்ப தாவீத? ஆண்டவருக்கு தெரியும். நீ சௌகரியமா படுத்து தூங்குற, தூக்கத்தை எடுத்துறம்பார். சந்தோஷமா இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துறம்பார். எல்லாத்தையும் எடுத்துருவார். பிசாசு எடுத்துட்டு விட்டுருவான். புரியுதுங்களா? ஆண்டவர் விலகிட்டா எல்லாம் போயிடும். இப்ப தாவீது வாழ்க்கையில மோசமான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இப்ப கர்த்தர் ஒரு சூழலை உருவாக்குறார். என்ன அப்படின்னா ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்முடைய சூழல் மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்றால், இப்ப இருக்கிற நிலையிலிருந்து நாம் மேல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலோ பிசாசு நம்ம மேல குப்பையை மாதிரி பாவத்தை என்ன பண்ணிட்டான்? கொட்டிட்டான். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆவியானவர் சொல்றாரு ஜெபம் பண்ணு. நிறைய பேத்துக்கு ஜெபம் பிடிக்கிறது இல்லை. நிறைய பேத்துக்கு ஜெபம் பிடிக்கிறது இல்லை. ஜெபிக்கிறவங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை. பாரு, அது அதோட மோசம். எத்தனை பேத்துக்கு ஜெபம் பிடிச்சிருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்களை கண்டா எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு? இது ரொம்ப மெதுவாக தான் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஆளுகளை பிடிக்காது எங்களுக்கு. ஜெபிக்கிறவங்களை கண்டா பிடிக்காது. நாங்கள் அப்படி ஓரமாக போய் அப்படி போய் வெளியே போயிடுவோம், எஸ்கேப் போயிடுவோம். ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தில் போய் உட்காந்துடணும். அந்த ஜெபத்தை வெளியில் இருந்தால் கூட நீங்கள் தூரத்துலேருந்து காதை என்ன பண்ணணும்? அங்கே செலுத்தி கேட்கணும். அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். ஜெபிக்க வச்சார். இப்போ தாவீது ஜெபிக்கிறார். அப்பா ஒரு ஜெபம். சங்கீதம் 51க்கு வந்தீங்கன்னா அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. சங்கீதம் 51ல் ஆவியானவர் அவரை ஜெபிக்க வைக்கிறார். 7லிருந்து நம்ம வாசிக்கலாமா? ஜெபிக்க வைக்கிறார். எப்படி ஜெபிக்க வைக்கிறார்? வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். என்ன ஜெபம் பண்றாரு பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி என்கிட்ட போச்சு. எடுத்ததே எடுத்தீங்க, பரிசுத்த ஆவியை சேர்த்து என்ன பண்ணிட்டீங்க? எடுத்துட்டீங்கப்பா. ஆவியானவரே இப்ப வாங்க வாங்கன்னு என்ன பண்றாரு? கூப்பிட்டு இருக்கிறார். யார் கூப்பிடுறது? தாவீது கூப்பிடுறார். ஏன் இந்த நிலை? இப்ப கூப்பிடுறார். இப்ப கூப்பிட்டா ஆவியானவர் மாட்டேன்லாம் சொல்லல. என்ன செய்யறாருன்னா அவரிடத்துல போறார். அல்லேலூயா. அப்போ அந்த சூழலை மாற்றி நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர் தான் யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க சூழல் மாறும், சூழல் மாறும் அப்படின்னு நம்பிக்கையா விசுவாசமா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த பாவ சூழல் என்ன பண்ணும்? மாறும். அதுக்கு தான் உங்களை ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா அவர் ஒரு அட்மாஸ்பியரை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஒரு வெயிலான ஒரு ஹீட்டான ஒரு சூழ்நிலையை இப்போ பாருங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்க. அது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு நல்ல இதமான சூழலுக்கு உங்களை கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஜெபிக்க சொல்றாருல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது? அவர் சொல்றவர்ல ஜெபம் பண்ணுங்க. எப்படியெல்லாம் ஜெபம் பண்றது? அவர் எப்படியெல்லாம் சொல்றாரோ அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை நாள் ஜெபம் பண்றது? அவர் எத்தனை நாள் சொல்றாரோ அத்தனை நாள் ஜெபம் பண்ணுங்க. தாவீது அதை தான் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து தேவ மனிதர்களை நம்ம இடத்துல அனுப்புவார். நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்மளாம் ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப புளியாச்சா? 2 நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆயிடுவோம்? என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை போய்
எங்கே போய் ஏதோ விழுந்துட்டேன், எங்கே என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு ஒரு தொய்வு வரும்போது தேவ மனிதர்களை நம்மிடத்தில் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் வேலை என்ன அனுப்பினார்னா தாவீதினிடத்தில் அனுப்புனார். இப்போ தான் தாவீதுக்கிட்ட நாத்தான் வேல் வரார். இப்போ நாத்தான் வேல் பேசுகிறார், ரொம்ப ஒரு கதை சொல்லுவார். அதையும் வாசிச்சிடலாமா? நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது, அதனால் வாசிச்சிடலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வாங்க. நம்ம அந்த வேத பகுதியை 1 to 5 வரலும் வேகமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நாத்தான் வேலை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடித்து மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டே சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நாத்தான்வேல் நச்சுன்னு சொன்னாரு, அந்த மனுஷன் நீயே. அந்த வழிபோக்கனுக்கு ஆட்டுக்குட்டி, ஒரு ஏழையுடைய ஆட்டுக்குட்டியை அடிச்சு கொன்ற சாப்பாடு சமைச்சு கொடுத்த அந்த திருட்டு மனுஷன் யாரு? நீயே. நீ தான் அந்த மரணத்துக்கு பாத்திரவான். தீர்ப்பு சொல்றார் தாவீது. ஆனா தான் வாழ்க்கையில என்ன இருக்கிறது? தவறு இருக்கிறது. அதை தான் அவர் ஓமையா சொல்றார். நாத்தான்வேல் ஒண்ணுமே பேசலைங்க. தாவீது கப்சுப்புன்னு இருக்கார். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவரை ஜெபிக்க வைத்ததினாலே இப்ப நாத்தான்வேல் வந்து தலையில் அடிச்சு டமார் டமார்னு சொல்றாரு. அந்த 2 மனுஷன்ல ஒருத்தனுக்கு மட்டும் வழிபோக்கனுக்கு வந்த அந்த வழிபோக்கனுக்கு சமைப்பதற்கு ஏழை ஆட்டுக்குட்டியை பிடிச்சு, மனிதனுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சு என்ன பண்றான்? சமைக்கிறான். எப்படி சமைக்கலாம்? அவன் செல்வந்தான், அவன் வீட்டில் ஆடு மாடு திரளா இருக்கு, அதை பிடிச்சி அடிக்க வேண்டியதானே. இந்த ஏழை வீட்டில் இருக்கிறதானே இதை ஆட்டுக்குட்டியை பிடிச்சி ஏன் அடிக்கணும்? அப்படி செஞ்சவன் என்ன பாத்திரன்? மரணத்துக்கு பாத்திரன்னு சொல்றான். அந்த மரணத்துக்கு பாத்திரவானாகிய மனுஷன் யாரு? தாவீது. தப்பு எப்படி உணர்த்துறார் பாருங்க கர்த்தர். அடுத்த வசனத்தை சொல்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இப்படி உணர்த்தும் பொழுது ஏங்க, தாவீது வந்து ஒரு ராஜா, நாத்தான்வேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இப்படி நாத்தான்வேல் வந்து சொல்றார் அப்படின்னா, ராஜா ரூமை விட்டு வெளியே நாத்தான்வேல் உயிரோட என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஆனா தைரியமா போய் சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? தாவீதுடைய ஜெபம். தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த நிலையிலிருந்து என்னை எப்படியாவது என்ன பண்ணு, காப்பாற்று. அதனால்தான் தேவ மனிதர்களை நம்மிடத்துல என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். நம்ம தேவ மனிதர்கள் வந்து நம்மிடத்துல நம்ம தப்ப சுட்டி காட்டி நச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப நமக்கு வரும் பாருங்க உச்சக்கட்ட கோபம். தாவீதுக்கு கோபம் வரலங்க, கவனிச்சுக்கங்க. யார் ஒரு தேவனுடைய மனிதன் உங்க வீட்டுக்கு வந்து உங்கள் தவறை சுட்டி காட்டுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நம்ம என்ன சொல்றோம்? எப்படி இந்த வார்த்தையை இந்த பாஸ்டமா சொல்லலாம், எப்படி இந்த வார்த்தையை இந்த பாஸ்டர் சொல்லலாம் அப்படின்னு நீங்க நிராகரிச்சிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை வீட்டை விட்டு நீங்க துரத்திட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ மனிதனை உங்க வீட்டுக்கு அனுப்பி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு தலையில் அடிச்சு சொல்லுகிற அந்த வார்த்தை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏத்துக்கிட்டானா, தாவீது மாதிரி ஏத்துக்கிட்டானா, அது எப்படி இருக்கும்? சூப்பரா உங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்றதா இருந்து உங்க வாழ்க்கையை என்ன பண்ணும்? செவைப்படுத்தும். ஹல்லேலூயா. மூன்றாவதா பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களை நம்மிடத்துல என்ன பண்ணுவாராம்? அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. நான்காவதா பாவத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டா உணர்த்துவார். சுத்தி வளைச்சு அழகா ஒரு
கதை சொல்லிட்டு பாயிண்டா நாத்தான்வேல் சொன்னார், நீயே அந்த மனுஷன். கர்த்தர் நமக்கு பாவத்தை உணர்த்தி நம்மளை திருத்த நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கால தாமதம் பண்ணுவார், அப்படியே வெயிட் பண்ணுவார். நிறைய பேர் வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்பும்படி, குணப்படும்படி. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 3ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னு சொன்னால் ரோமர் 2:4 அங்க வாசிச்சோன்னா, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. போதும், அசட்டை பண்ணுகிறாயோ. என்ன சொல்றாரு? நாம குணப்படும்படி தேவ தயவு நம்மை ஏவுகிறது. இப்படி ஊழியக்காரர் வந்து நம்ம இடத்துல சொல்லும் பொழுது யாருடைய தயவு அது? நல்லா சொல்லுங்க, யாருடைய தயவு அது? ஆவியானவருடைய தயவு அது. நம்ம என்ன சொல்றோம்னா, பாஸ் எவ்வளவு கோவமா பேசுறாரு, இந்த பாசமா எவ்வளவு கோவமா பேசுறாங்க, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அது என்னன்னு வேதம் சொல்லுகிறது? தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் அப்படி சொல்றோம். நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனிமே அப்படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்காக யார் அனுப்பி இருக்கிறாரு? தேவ பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர் அனுப்பியிருக்க. பாவத்தை உணர்த்துவார். ஏன் பாவத்தை உணர்த்துனா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் சீல் பிதுக்கப்படலை அப்படின்னா ரணம் என்ன ஆகாது? ஆறாது. காயம் என்ன ஆகாது? ஆறாது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரம் என்ன ஆகாது? வெளியே போகாது. வியாதி என்ன பண்ணாது? வெளியே போகாது. உங்க பிரச்சனை என்ன பண்ணாது? வெளியே போகாது. அப்ப என்ன பண்ணப்படணும்? சீல் பிதுக்கப்படணும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:6 நாம் வாசிக்கிறது, சீல் பிதுக்கப்படணும். ஏன்னா உள்ள சீல் இருக்கிறவர்களும் கொடிய உள்ள என்ன பண்ணுனா வேதனை அழித்து கொண்டே இருக்கும். ஏசாயா 1:6 பாருங்க என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, வாசிங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. போதும். அப்ப என்ன பண்ணப்படணும்னா, சீல் பிதுக்கப்படணும். பாவம் என்ன பண்ணத்தான் ஆகணும்? வெளியேறித்தான் ஆகணும். நல்லா சொல்லுங்க, வெளியேறித்தான். அதுக்கு தான் யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர். புரியுது உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் இப்படி பேசுறார் அப்படின்னா, சீல் என்ன பண்ணப்படணும்? பிதுக்கப்படணும், வெளியேற்றப்படணும், வெளியே போகணும். அப்பதான் அந்த காயம் என்ன பண்ணும்? ஆறும். அப்படி ஆறுனாதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சங்கீதம் 40:1-2 வாசிங்களேன். சங்கீதம் 40:1-2 வாசிங்க. அங்கே சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மலில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. போதும். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, பயங்கரமான குழியிலும், அப்புறம் சொல்றாரு உளையான சேற்றிலும் இருந்து நம்மளை தூக்குறாராம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்தி எப்படி தூக்குறாரு அப்படின்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்குறாருப்பா. எத்தனை பேரை தூக்குறாரு? அல்லேலூயா. நீங்க உணர்த்தப்படுகிறீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்குறாருன்னு அர்த்தம். மனசாட்சிக்குள்ள பேசுது, வசனம் உரைக்கப்படுகிறதுனா கர்த்தர் உங்களை தூக்கி வைக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணுமே உரைக்கல, ஒண்ணுமே உணரல, ஒண்ணுமே புரியல, என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்க இன்னும் குழியில தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குழியில இருக்கணுமா, ஆண்டவர் உயர்த்தி வைக்கணுமா அப்படிங்கறத நீங்க தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாவீதை உணர்த்தினார், தாவீதை சீல் பிதுக்கினார். அவரே சொல்றார், நான் இப்படி இருந்தேன், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி என்ன பண்ணாராமா?
என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, அங்கிருந்து எங்க நீ கீழே வந்துடக்கூடாதுன்னு அங்கே ஒரு ஆணியை வச்சு அடிச்சு மேலே நிறுத்திட்டார். யார? தாவீது. உங்களை அப்படி நிறுத்தணுமா? உங்களை அப்படி நிறுத்தணுமா? அப்போ உள்ள வந்து ஆண்டவர் பயங்கரமான குழிக்கு இறங்கி வர்றாரு. இப்ப உளையான சேற்றுக்கு ஆவியானவர் இப்ப இறங்கி வர்றார். எதுக்கு? தூக்கி நிறுத்துறதுக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் நீங்க விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை அப்படி கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? நிறுத்துவார். நீங்க நினைச்சா கூட குதிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. உறுதிப்படுத்தி நல்லா இருக்கு பாருங்க அந்த அடி, அந்த வசனம். உறுதிப்படுத்தி, ஸ்ட்ராங் பண்ணி, அதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் போட்டு, அப்புறம் நல்லா என்ன சொல்றது, இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்களே, கான்கிரீட் போட்டு, நல்ல கம்பி வச்சு என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம்? கான்கிரீட் போட்டு ஸ்டடியா, ஆடி காத்துல அமாவாசை காத்துல கீழே விழுகாம அப்படியே என்ன பண்ணி வச்சிருக்காரு? நிறுத்தி வச்சிருக்கிறார். இப்ப தாவீது வாழ்க்கையில எத்தனை பச்சைபால் வந்தாலும் கீழே விழ மாட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். எத்தனை பச்சைபால் கடந்து வந்தாலும் கீழே விழமாட்டோம். ஏன்னா எங்க நிறுத்திட்டார் ஆண்டவர்? கண்மலையின் மேல். அல்லேலூயா. ஏன்னா இறங்கி வந்து தூக்கி எடுத்தவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் அங்க கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரு? நிறுத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது வாழ்க்கையில ஒரே ஒரு பச்சைபால் மட்டும் வந்து போயிட்டான் தெரியாதனமா. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பச்சைபால் மாதிரி ஒரு நபர் ஒரு கிரியை இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கே சீல் பிதுக்கிறது போல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஆவியானவர் இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். அல்லேலூயா. அபிஷேகத்துக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில இப்படி செய்வார். சிலர் வாழ்க்கையில பாருங்க இப்பதான் ஆரம்பிச்சிருப்பார். எப்படி? ஓசியாவின் தீர்க்கதரிசன சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12லேருந்து 15 வரலும் வாசிக்கலாமா? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு. அது 5ஆம் அதிகாரம் 12லேருந்து, நான் எப்ராயிமுக்கு பொட்டரியை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காரியத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியர் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினார். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்கள் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறிவிட்டு போய்விடுவேன். தப்பிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். திரும்பி தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு பொட்டரி போல சின்ன சின்ன சிற்சையை அனுப்பி தருவார். ரெண்டாவதா உளுப்பையை போல சின்ன சின்ன சிற்சையை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி தருவார். இதெல்லாம் மைல்டாய் நடக்கக்கூடிய காரியங்கள். சிலருக்கு மைல்டாவே உணர்வு வந்துடும். சிலருக்கு எப்படி வரும்? மைல்டா உணர்வு வரும். அப்படி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம், பேதை எச்சரிக்கப்படும் பொழுது நீதிமான் அறிவடைவான். அவனுக்கு அடி உழுவும் போதே இங்க திருந்திடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு மைல்டான ஒரு உணர்வு. மைல்டா பேசினாலே போதும். நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, சடக்குன்னா இன்னமும் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி எடுத்துக்குவாங்க. அதில் மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. நம்ம ஆளுங்க தீமைக்கு பேதையாக இருந்தா நம்ம ஞானத்துக்கு என்னவா இருக்கணும்? பேதையாக இருக்கணும். நம்ம நன்மை செய்வதில் எப்படி இருக்கணும்? ஞானியாக இருக்கணும். தீமைக்கு எப்படி இருக்கணும்? பேதையாக இருக்கணும். நம்ம அப்படியே ஆப்போசிட். தீமையை அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்குவோம், நன்மையை கண்ணும் காணாமல் போவோம். ஆனால் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த மைல்டான ஆப்ரேஷன்லேயே குணமாயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் கீழே உழுகிறதும் தெரியாது, எழறதும் தெரியாது, ஓடுறதும் தெரியாது, மேலே உயர்ந்ததும் தெரியாது, கீழே விழுந்ததே தெரியாமல் ஓடிடுவான். அது மாதிரி ஆள்லாம் யார் அப்படின்னா, பேதை எச்சரிக்கப்படும் பொழுது
நீதிமான் உணர்வடைந்து கொள்கிறவன். மைல்டான ஆபரேஷன். இவங்களுக்கு இந்த பொட்டு பூச்சி உழுப்பே போதும். பரிசுத்த ஆவியானவர் கண்ணு வச்ச மாதிரி, காது வச்ச மாதிரி வேலையை முடிச்சு தள்ளிடுவார். அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நான் எப்ராயிமுக்கு 14வது வசனம், சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். இப்ப ரைடு என்ன ரைடு? என்ன ரைடு? என்ன ரைடு? சிங்கம் ரைடு. ரைடு வருது. இப்போ உங்களை இந்த கோல்டன் சிட்டிக்குள்ள ஓட விட்டு சிங்கத்தை பின்னாடி அனுப்புனா எப்படி இருக்கும் இந்த ரைடு? இது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சில சிக்ஷை என்ன பண்ணுவார்? நமக்குள்ள அனுப்புவார். நம்மளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான மைண்ட் உள்ளவங்கள எங்கேயாவது வேப்ப மரம் புளிய மரம் பார்த்து ஏறி உட்காந்துக்குவாங்க. ஏய், நீ வேப்ப மரம் புளிய மரமா பார்த்து ஏறி உட்காந்து வா அப்படின்னு அங்கே வருவார் ஆண்டவர். அங்கே வந்து என்ன பண்ணுவார்? இழுத்துட்டு வருவார். இழுத்துட்டு வந்து அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆவியானவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தையினுடைய பின்பகுதி, நானே பீறி விட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுவேங்கிறார். இப்ப கடைசி ரைடு யாரு? அவரே. கடைசி அட்டாக் யாரே வரா? கர்த்தரே வருவார். என்ன ரைடு? அவரே அட்டாக். அதுல யாராவது தப்பிக்க முடியுமா? உங்களை எப்படி நெம்புகோல் போட்டு தூக்கணும், உங்களை எப்படி புல்டோசர் விட்டு தூக்கணும், உங்களை எப்படி ஆம்புலன்ஸில் கொண்டாந்து இங்கே இறக்கணும், நீங்கள் எப்படி ஒப்பு கொடுக்க உங்களை வைக்கணும், நீ எப்படி கர்த்தரே தேவன்னு உன்னை சொல்ல வைக்கணும், எல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். வைப்பாரா வைக்க மாட்டாரா? வைப்பார். ஏன்? அவருக்கு நீங்கள் தேவை. அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு, அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை, ஆவியானவர் உங்களை அப்படி நடத்துவார். யாருக்கு கடைசி ஸ்டேஜ் வேணும்? நானே வருவான்ப்பா பீறதுக்கு. கீழ்படியில்லைன்னா அவரே வருவார். என்னத்துக்கு? பீறி விட்டு போய் விடுவதற்கு. அப்புறம் என்ன நடக்குமா? அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, நல்லா சொல்லுங்க, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, சொல்லுங்க, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து. வந்துட்டீங்களா வலிக்கு? இப்பதான் மனசாட்சியில சொல்லுன்னு சுண்டி இழுக்கும் பாருங்க. உணர்வு இல்லாம எங்க பிசாசு உங்க மனசாட்சியை சூடு வச்சு மூடி போட்டான். அப்பப்ப மனசாட்சி மூடுச்சுல, இப்ப மூடவே மூடாது. என்ன ஆகுது? உள்ள உணர்வு வாதிக்கிறது, நோகிறது, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, நிம்மதி என்ன பண்ணிருச்சு? போயிடுச்சு. மரண பயம் வந்துடுச்சு. செத்துடுவனோ, என்ன ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, அவர் என்னை மறந்துட்டாரோ, இப்பதான் அவர் பழி வாங்குறாரோ அப்படிங்கிற பயம் என்ன பண்ணும்? பிடிக்க வைப்பாரு. அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேத்துக்கு இந்த பயமே வரதில்லை. அவர் சொல்றாரு, நீ உணர்ந்து கொள்ளு மட்டும், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு என்ன பண்ணுவேன்? திரும்பி போயிடுவேன். நான் போய் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். வருவடா மகனே, வருவேன். ஆண்டவர் போய் சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். நீ இந்த வழியில தானே போன முட்டிக்கிட்டு ஓடி, அதே வழியில என்ன பண்ணுவ? வருவ. அல்லேலூயா. வர வைப்பாரா? வர வைக்க மாட்டாரா? வர வைப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பாவத்தை அவர் உணர்த்துவது. அடுத்து இன்னொரு வேத பகுதியில் சொல்றாரு, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22 to 25 வரலும் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் என்ன சொல்றாராம்? நீதிமொழிகள் 1 என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு?
பேதைகளை நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் போதும், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் மாதிரி வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம படித்தோம், தென்றல் மெதுவாக அடிக்கிறது என்று கப்பலை என்ன பண்ணாங்க? ஓட்டுனாங்களாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று கப்பலை என்ன பண்ணுச்சான்? மோதிச்சு. அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு இப்போ தென்றல் அடிக்கிறது மாதிரி இருக்கிறது வாழ்க்கை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை என்னவா மாற்றுவார்? புயலா மாற்றுவார். அல்லேலூயா. பாவம் செய்யும் போது தென்றல் அடிக்கிறது மாதிரி தெரியும், அப்புறம் புயல் வரும் பாருங்க. கர்த்தர் எங்கே, ராஜா எங்கே, என் இயேசு எங்கே என்று ஓடி வருகிற காலத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்பிக்கிட்டு வந்து விடுவார். ஆண்டவர் சொல்ல, நானே வந்து சொன்னேன் கேட்கல, என் கையவே நீட்டினேன், நான் ஸ்டாப் அப்படின்னு நானே என் கையை என்ன பண்ணேன்? நீட்டினேன். கையை தட்டி விட்டுட்டு ஓடுற, நான் தான் நீட்டினேன் கையை, என் கையவே நீ தட்டி விட்டுட்டு ஓடுற. நீ கூப்பிடுவ எப்ப? புயல் அடிக்கும் போது. எப்ப அடிக்கும் புயல், அப்ப வருவார் ஆவியானவர். அல்லேலூயா. உங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவருடைய லக்கை நாம் செய்து முடிக்கும்படி ஆவியானவர் பலத்த கிரியை செய்ய வருவார், வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை குணப்படும்படி அவர் என்ன பண்ணுகிறாராம்? ஏவுகிறார். இப்படித்தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க, எவ்வளவு நல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் சொன்னார், எப்பா என்கிட்ட நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து தப்பிச்சு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஆவியானவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர், நீங்கள் எங்கேயும் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. அதனால தான் ஆவியானவர் உங்களுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன்னு சொல்லி ஆவியானவருடைய தொடுதலுக்கு உங்களை சபையை, திருச்சபையை கர்த்தர் கொடுத்துட்டு எங்கே போயிருக்கிறார்? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் ஆவியானவருக்கு நாம் தப்பவே முடியாது. அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து